2.5 மணி நேரம் சிரிச்சிட்டு போகலான்னு வந்து அழ விட்டு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாரையும் அழ வச்சிட்டாங்க. படம் சிங்கப்பூர் சலூன் ரொம்ப நல்ல படம் தாங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் தான். எனக்கு வந்து பிடிச்சதுன்றதோட எனக்கு மிக்சடு தான். எனக்கு 100%லாம் பிடிக்கல. ஏன்னா நான் எதிர்பார்த்து வந்து இந்த படத்தில் வந்து நிறைய காமெடி இருக்கும். ஏன்னா சத்யராஜ் அவரோட அந்த ஸ்னீக் பீக்லாம் போடும்போது பயங்கரமாக காமெடி இருக்கும். ஆர்ஜே பாலாஜி படம்னா என்ன எதிர்பார்த்து வருவாங்க, நிறைய காமெடி தான் எதிர்பார்ப்போம். ஆர்ஜே பாலாஜி சுத்தமாக காமெடியே பண்ணல, அழுதுனே படம் ஃபுல்லாக. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் படத்தோட கதை அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் கொஞ்சம் ஓகேவாக இருந்தனால படம் ஒரு 2.5 மணி நேரம் நகர்ந்துருச்சு. இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம், ஃபன் எல்லாமே இதுவாக இருந்தது. ரோபோ சங்கர் இவங்க ஆர்ஜே பாலாஜி காமெடி இல்லாமல் ஒர்க் அவுட் இருந்தது. செகண்ட் ஹாஃப் எமோஷனலாக எடுத்துகிட்டு போக பார்த்துருக்காங்க. எனக்கு கனெக்ட் ஆகலாம். அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, நான் வந்துட்டு பேஷன் அப்படின்ட்டு இன்னும் அந்த அளவுக்கு இது பண்ணதில்லை. ரெண்டாவது ரொம்ப அடி இழுத்துட்ட மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப் படம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது, செகண்ட் ஹாஃப் பிடிக்கல இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஏதோ இருந்துச்சு, ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. டைரக்ஷன் நல்லா இருக்கு. இல்லை ஒரு வாட்டி பார்க்கலாம், மஸ்ட் வாட்ச், ஒன் டைம் பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லா படம் மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் இந்த டைமில் வந்து பழைய படமாக தான் இருந்துச்சு. பட் இந்த டைமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. சிங்கப்பூர் சலூன். ஆர்ஜே பாலாஜியோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஜானராக ஆர்ஜே பாலாஜி வந்து நம்ம காமெடி மூவிஸ் தான் பார்த்துருக்கோம். இது காமெடி இல்லாமல் கொஞ்சம் இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காரு. பேஷன் ஃபாலோ பண்ணோம், அவ்வளோதான். நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காரு. ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. அதாவது நம்ம பேஷனை ஃபாலோ பண்ணி போனால் நம்ம கோல் அச்சீவ் பண்ணிடலாம். அதான் சொல்ல வரேன். ஹைலைட் என்ன, இந்த பேர்ட்ஸ் எல்லாம் சாவடிக்கூடாது, அந்த மாதிரி கான்செப்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது சிங்கப்பூர் சலூன்னும் போது நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? கண்டிப்பாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக தான் போவோம். ஏன்னா இப்போ சமீபத்தில் காமெடி படமே வரதில்லை இல்லைங்களா? சரி, அதனால் ஓகே, தேட்டரில் உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் சிரிச்சிட்டு போகலான்னு வந்து அழ விட்டு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சென்டிமெண்ட் காட்சிகள் இருக்குது படத்தில். சத்யராஜ் கொஞ்சம் காமெடி பண்ணுறாரு, ஆனால் அவரையும் கடைசியில் அழ வச்சிட்டாங்க, எல்லாரையும் அழ வச்சிட்டாங்க. நான் வேற மாதிரி இருந்தேன். ஆர்ஜிபிள் அதாங்க அழுதுனேங்கிறாருங்க அவர் கொஞ்சம் சிரிச்சிருக்கலாம். நல்ல கவுண்டர் கொடுப்பாரு பழைய படத்துலலாம். அந்த கவுண்டர்லாம் இல்லை, ரோபோ சங்கர் தான் கவுண்டர் கொடுத்துனுக்கிறாரு. ரோபோ சங்கரை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது பிஃபோர் ஹெல்த் இஷ்யூவா ஆஃப்டர் ஹெல்த் இஷ்யூவான்னு தெரியல, நல்லா இருக்கிறாரு. ஆனால் இதே ஸ்பீடில் போனார்னா ரோபோ சங்கர் கொஞ்சம். ஆர்ஜே பாலாஜி படம்னா காமெடிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் காட்டியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோ. நல்லா இருந்தது படம், நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் வேறு எதனா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். காமெடி அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி அந்த மாதிரி தான் போகும். ஏன்னா வந்துட்டு எதுவுமே இருக்காது, வெறுமனே சென்டிமெண்ட் சீன் இதுவும் அந்த மாதிரி தான் போகும். அப்படியே கஷ்டத்தை காட்டுறது இதுன்ற மாதிரி. பட் கமர்ஷியல் இது மாதிரி இருக்காது. மியூசிக் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஹிட் ஆகுமான்னு தெரியல ப்ரோ. நல்லா தான் இருக்குது படம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபன்னியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் புது ஜானரில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா இருக்குது. பட் புது ஜானர் அது கொஞ்சம் நம்ம பப்ளிக் உள்ளே வரதுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அது தெரில ப்ரோ, இது சரியாக தெரியல. பட் நல்லா இருக்கு. லாகுன்னு சொல்ல முடியாது. பட் இந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் ஒரு சில இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி எதுக்குடா இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அவங்க கொடுத்த அதெல்லாம் வருது. ஹிட் ஆகிறதுக்கு அந்தளவுக்கு சான்ஸ் இல்லை, ஆனால் இருக்குது. நல்லா தான் இருக்குது படம். ஒன் டைம் பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் தான். செகண்ட் ரொம்ப ஓவர் சென்டிமெண்ட்டு, அதான் பேஷன் ஃபாலோ பண்ணி போகணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாருக்கும் பிடிக்கும், செகண்ட் ஹாஃப் தெரில. 120 ரூபா பார்க்கலாம். ரொம்ப சென்டிமெண்ட் ப்ரோ, ஓவர் சென்டிமெண்ட்டு, ரொம்ப ட்ராகாக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக கனெக்ட் ஆச்சு. படத்தில் ஹைலைட்டாக அந்த சிங்கப்பூர் சலூன்ற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே அந்த படத்தை பிளாட்டை அப்படியே கொண்டு போனாங்க. அது நான் எப்படிங்க சொல்கிறது, நீங்கள்லாம் பார்த்தா சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது இப்போ வந்த படங்களோட கம்பேர் பண்ணால் ஒரு நல்ல படங்க. சில படங்கள்லாம் நான் பார்த்தேன் சமீபத்தில், கொஞ்சம் போர் அடிச்சுது ரொம்ப. அதோட கம்பேர் பண்ணால் அந்த படம் வந்து கொஞ்சம் பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எந்த அடல்ட் எதுவுமே இல்லை, கொடுத்த காசுக்கு ஒர்த்து. ஆனால் நான் எதிர்பார்த்தது உள்ளே இல்லை, அவ்வளோதான். நீங்கள் வந்து சிங்கப்பூர் சலூன்னும் போது என்ன எதிர்பார்ப்பீங்க? கண்டிப்பாக காமெடி தானே எதிர்பார்ப்பீங்க. காமெடி கிடையாது. சிங்கப்பூர் சலூன்னு பேர் வச்சு என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு சாதாரண நாள் எப்படி ஒரு பெரிய ஒரு ஸ்டைலிஸ்டாக மாறுறாரு, அந்த மாதிரி தான் கதையை கொண்டு போயிருக்கிறாங்க. ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து அதெல்லாம் பெருசாக அதெல்லாம் பார்க்கும்போது அந்த முகலி வாக்கமா அங்கே இடிஞ்சு வந்த விஷயம் தான் அதை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. அது கூட ஏங்க இடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கான சொல்லணும் இல்லைங்களா? மக்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும்ல. ஏதோ மழை பெஞ்சது இடிஞ்சுது, அவ்வளோதான். பக்கத்தில் சிங்கப்பூர் சலூன் இருந்தது, அது இடிஞ்சு விடல. ஏன் உள்ளன்னு தெரியல. அது உழுந்துருந்துன்னா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிருக்கும். பட் ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லணும். நிறைய இந்த அன்ரியலிஸ்டிக்கான விஷயங்கள் நிறைய படத்தில் இருந்தது, அதனால தான். அதெல்லாம் கொஞ்சம் லாகிங்காக இருந்தாலும் படம் ஓகே பார்க்கலாம். இல்லை சார், இவ்வளோ மக்கள் எதிர்பார்ப்பாங்களான்னு தெரியல. மக்களுக்கு இன்னி என்ன தேவை? ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக உட்காந்து பார்க்கணும் ஒரு படம். காமெடி இருக்கணும், சென்டிமெண்ட்டு எல்லாமே இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த அம்சங்கள் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஆனால் என்ன, கோகுல் அவரோட படத்தை வந்து இப்போ வித்தியாசமாக இந்த மாதிரி எடுத்திருக்காரு. ஏன்னா அவரோட ஜான்ரு, அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அவர் வெளில வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? நல்ல ஒரு கேங்ஸ்டர் படம், அடி தடி காமெடி எல்லாம் பயங்கரமாக இருக்கும். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சிலாம் உள்ளே வந்துடாதீங்க. இது கோகுல் படம் மாதிரியே தெரியல. அவர் டோட்டலாக அவரோட ஸ்டைலை மாற்றிருக்காரு. அது வரைக்கும் நல்லா இருக்குது.